சாமானியன் திரைப்படம் நாளை வெளியாக நேரத்தில் பத்திரிகையாளர் அத்தனை பேரையும் ஊடகங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் வி மதியழகன் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் பாலா அண்ட் சதீஷ் அவர்களுக்கும், கதையாசிரியர் கார்த்திக் குமார் அவர்களுக்கும், டைரக்டர் ராகேஷ் அவர்களுக்கும், அன்பு தம்பி லியோ சிவா அவர்களுக்கும், அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சந்திப்பை பிரமாமாக ஏற்பாடு செய்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அருமை பிஆர் அண்ணன் ஜான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் திரைப்பட நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பத்திரிகையாளர்னு பார்க்கறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களை எல்லாம் இப்படி சந்தித்து, இப்படி ஒரு படம் நடித்து, இவர் ஒரு படம் எடுத்து, இவர் படம் இயக்கி, இந்த மாதிரி இருக்கணும், பத்திரிகையாளர் பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்திலிருந்து தப்பிக்க வைத்து, நாம எத்தனையோ பத்திரிகையிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, டயலாக்லையும் சரி, மயிரிழையில் உயிர் தப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம். நான் லைஃப்ல அனுபவிச்சேன். அந்த விபத்துல இருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடிச்சு, அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய இசைஞானி அண்ணன் இளையராஜா அவர்களை இவர் கொண்டு சேர்க்கும் போது எனக்கு மிக மிக சந்தோஷம். என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வில்லேஜஸ், ஐ மீன் கவர்மெண்ட் பஸ் ஆகட்டும், பிரைவேட் பஸ் ஆகட்டும், லோடு லாரி ஆகட்டும், கண்டெய்னர் ஆகட்டும், ஆட்டோவாகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்கின்றேன். இளையராஜா அவர்களும் அண்ணன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லை, ஒரு மனசு இதமாக இருக்குது என்பது. அந்த மாதிரி அற்புதமான பாடல்களை கொடுத்த அண்ணன் இசையானை சேர்த்தது தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்போ தயாரிப்பாளர் சொல்லும் போது என்னன்னா, நான் நிறைய படங்கள் கதை கேட்டுட்டு தான் இருந்தேன், இல்லாமல் இல்லை. பட் எனக்கு அது செட் ஆகலை. ஏன்னா நம்ம அதை நடிக்கிறது நடிச்சு கொடுக்கலாம். நடிகன்னா எல்லா வேஷமும் நடிச்சுதான் ஆகணும், அதுதான் நடிகன். ஆனா அது எந்த ரூபத்துல ஒர்க் அவுட் ஆகுன்னு பாருங்க. வரமே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காரு, நடிகத்துல சுவாஜா இருக்காரு. இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு கத்துக் கொடுத்தாரு நடிகர் சுவாஜி சார். அதே மாதிரி உலகத்துக்கு முதலிய ஒரு படத்துல நடிச்சு தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 3 தடவை ஜெயிச்சவர் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள். அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும். இப்போ உதாரணமா தில்லானா மோகனம்ன்ற படம் உங்களுக்கு ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் ஒரு தில்லானா மோகனம்பாள். தில்லானா மோகனம்பாள் படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 1000 ஒருவன் படத்திலே நம்ம சிவாஜி சார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும்? மேட்சாக ஒரு தடவை டிஸ்ட்ரிபியூட்டரா சொன்னாங்க, நான் தலைவர் எம்ஜிஆர்ட்ட, என்ன தலைவரே நீங்க இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல சிவாஜி சார் நல்ல கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்னோன்னு தலைவர் யோசிச்சிருக்காரு. எம்ஜிஆர் அப்படியா, ட்ரை பண்ணுவோம். சுவாஜி சார்ட்ட போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ல, என்ன நீங்க எல்லா படத்தையும் படமாம ஆக்ட் பண்றீங்க, ஆனா தலைவர் எம்ஜிஆர் கேப்சர் பண்ணு சொல்லிருக்காரு. சுவாஜி சார் சரின்னு இருக்காரு. அதுக்காக 2 பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த 2 பேர் படத்துக்கு டைரக்ஷன் ராமண்ணா சார். அந்த படம் புரட்சி தலைவர் ஆக்ட் பண்ண படம் பாசம், ராமண்ணா டைரக்ஷன். அதுல தலைவர் கிளிமாஸ் இறந்துருவாரு, படம் போகல. தங்கச்சுரகம் படம் சிவாஜி சார் ஆக்ட் பண்ணார். அது தலைவர் பாட்டு பாடி அது மாதிரிலாம் பண்ணும்போது அதுவும் டைரக்ஷன் ராமண்ணா. தங்கச்சுரகம் போகல. ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏத்துக்கல, சிவாஜி சார் மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏத்துக்கல. இது நான் சொல்றது பல வருஷத்துக்கு முன்னால. அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூட்லாம் ஓடியா சொன்னாங்களாம் சிவாஜி சார்ட்ட, அண்ணா நீங்களாவே நடிங்கண்ணா, அது உங்களுக்கு அதுதான் கரெக்ட். தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்க உங்களுக்கு படத்தான் கரெக்ட் சொன்னாங்களா, இதை நான் கேள்விப்பட வேண்டும். அதனால எந்த விஷயத்துல நான் நடிச்சா என்னை ஏத்துக்குவாங்களோ ஒத்துக்குறாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துல இருந்து வந்திருக்கேன். நான் நடிச்சு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஆடி கார் வாங்கணும், ஆவணி கார் வாங்கணும், அதெல்லாம் நோக்கம் அல்ல. ஆரம்பத்திலே கதையை கேட்பேன், பிடிக்கணும், எனக்கு நடிக்கணும், என்னுடைய வேஷம் பிடிக்கணும்னா தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு நான் போய் அவங்கள ப்ரோக்ராம் கூப்பிடல, இப்படி வாங்க கதை பண்ணுங்க, அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே
அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் அவர்கள் இல்லைனாலும் இது ஹீரோவாக உருவாக்குறது அவர். அந்த பட தயாரிப்பாளர் சிவராமதாசன் திருச்செந்தூர் இருக்கிறாரு. இன்னொரு தயாரிப்பாளர் ராவந்தர் அவரை வரைஞ்சிட்டாரு. இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவர்கள். இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன். ஆனா திருப்பி அதுல இருந்து படிப்படியா வளர்ந்து எவ்வளவோ படங்கள் நடிச்சு பாருங்க. ராமராஜன் அப்படின்ற பத்தி இண்டஸ்ட்ரியில ஒன்லி 4 வருஷம் தான் என்னுடைய திரைப்பயணம். ஒன்லி 4 இயர்ஸ். 86 நவம்பர் 28 படம் நம்ம ஒரு ரிலீஸ். 87, 88, 89, 90 ஒன்லி 4 வருஷமே பீக்கில் இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானி அவருடைய அமைத்த பாட்டு ஒன்றுதான் இன்று மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார். இதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார பெருமகள் மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுறாங்க. எத்தனையோ கதைகள் கேட்டாலும் இந்த படம் கதை சொல்ல வந்தாங்க. டேரக்டர் சார் அவர்களும் மதி சார் அவர்களும் பாலா சதீஷ் கார்த்தி வந்தாங்க. நான் நிறைய படம் கேட்பேன். இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்தாரு நீ இன்ட்ரோல என்ட்ரி ஆகிருக்க அப்படின்னு. அப்பயே மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு போச்சு, நீ வர முடியாது அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு மன்றங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ள இல்ல வேலை செய்ய நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, எப்பவுமே கேளுங்க. அவ்வளவு ஒரு இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம். எனக்கே கண் கலங்கு. 12 வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்னைக்கு எனக்கு புரிவாங்கன்னா கிரேட் கிரேட். இந்த ரசிகர்கள் ஒத்துக்கிறோம். அதனால முதல்ல அந்த கதையினுடைய அமைப்பை பார்ப்பேன். என்னடா அது ஏதாவது நடிச்சோம்னு வச்சுக்கோங்க, நடிக்கலாம் காசை வாங்கி போட்டு. ஏதாவது ஒரு தாய் ஐயோ என் பிள்ளை இப்படி போய் நடிச்சிருச்சு, இதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாம் அந்த பையன் அப்படின்னு கூடாது. பரவாயில்ல பையன் நடிச்சா நல்லா நடிச்சிருக்கான் பையனா. என்னுடைய படங்கள் இதெல்லாம் இருக்காது, இதை எதிர்பார்த்து வர்றவன நான் ஏமாத்தக்கூடாது. எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும் போது நான் உன்னிப்பா கவனிச்சேன். இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு 5 நிமிஷம் கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படின்னால நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது, அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது. இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்ல, போன ஜென்ரேஷன் இல்ல, நாளைக்கு ஜென்ரேஷன் மாறிச்சு சொல்றோம் தவிர ரேஷன் கார்டில் இன்னைக்கு கூட்டம் அப்படித்தான் இருக்கு. அதனால எந்த ஜென்ரேஷன் பொதுவான மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு, தயாரிப்படுத்துக்காரு. கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் சொன்னாங்க. நான் கதை முடிஞ்சு சார் கேட்டேன். இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல். நீங்க படம் பாருங்க சார், பத்திரிகையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ள போகாது. வடகொரியா கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கேள்விப்பட்டேன். அங்கிருந்து ஒரு நியூஸ் வெளியே போகாது, வெளியே ஒரு நியூஸ் உள்ள வராது. இன்னும் வடகொரியாமா நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கு எந்த நியூஸ் தர்றதில்லை. ஏன்னா எங்களுக்கு நியூஸை முத தெரிவிக்கிறத நீங்க தான் போறீங்க டிவியில, நீங்க சொல்லித்தான் நாங்க பாக்குறோம் வீட்டுல. இதுதான் உண்மை. அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லும் போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்க. 100% சினிமாவில் நான் பெருமைக்கா சொல்லல, உரிமையா சொல்றேன், உண்மையை சொல்றேன். நீங்க வேணா விசாரிச்சு எழுதுங்க. ராமராஜன் சொல்றது உண்மையா பொய்யா? ஒரு திரையரங்கில டூரிங் டாக்கீஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்துல ப்ரொடியூசர் பிள்ளையாசி போடுற படம் எடுக்கலாம்னு, அதுக்கப்புறம் டைரக்டர், அப்புறம் ஆர்டிஸ்ட், கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீரிகார்டிங் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அப்புறம் பி சென்டர் சி சென்டர் கடைசியில போய் சேருது. அங்க காவிரியில் நினைக்கிற தண்ணீர் கடமடைக்கு போற மாதிரி இந்த திரையரங்கத்துல பஸ் காப்பீடு படம் இங்க லாஸ்ட் தான் டூரிங் டாக்ஸ்ல போய் நிக்கிறதா லாஸ்ட் சினிமா. அந்த டூரிங் டாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்ச வாழ்க்கை தான் இந்த ராமராஜன் வாழ்க்கை. இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அங்கிருந்து உதவி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி நடிகனாகி ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தியேட்டர் கூட வாங்கினேன். கதை சொல்லும் போது அழகா சொன்னார். யாரோ கதை இன்ட்ரோல் பாருங்க. நீ எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இடைவேளை இந்த படத்தை வந்ததில்லை. நானும் படம் 5 வருஷம் தியேட்டர்ல செஞ்சேன். சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கறதே படப்பாருனவன். இந்த இன்ட்ரோல் கிடையாது. அருமையான சப்ஜெக்ட். மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லோரும் மனதையும் பாதிக்கிற விஷயம். நீ எல்லாம் பார்க்குற என்ன ராமராஜ் இதையே சொல்றாரு, எப்பதான் இன்ட்ரோல்ங்கிற அதுங்கிற நம்ம நடக்கிற விஷயம். நான் படம் ஏதோ பார்த்துருக்கேன், 100 படம் வேலை செஞ்சுட்டேன். இல்லை அவங்க கதை சொல்லி முடிச்சோன்னே டைரக்டர் கேட்கும்போது சப்ஜெக்ட் சூப்பர் சார் நல்லா இருக்கும், என்ன டைட்டில்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு எப்பவும் இந்த டைட்டில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த டைட்டில் நம்ம மனிதர்களுக்கும் இந்த அண்ணன் நெல்லை சுந்தர சுந்தரராஜன் பார்த்தா நெல்லை சுந்தரராஜன் ஆகும்.
அந்த பேர் தான் முக்கியம். அதனால டைட்டில் வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்ப்பேன். அப்ப அவங்க வந்து வேற ஒரு டைட்டில் சொன்னாங்க. இல்ல சார் சரியா வராது. அது நான் வந்து அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க. சாமானியன் சொன்னோனே எனக்கு டக்குன்னு ரீச் ஆச்சு. எனக்கு வேற ஒருத்தர் சப்ஜெக்ட் சொல்லும்போதும் இந்த மாரி ஒரு டைட்டில் சொன்னாரு. சார் அத சொல்லவும், "என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு. "இல்ல சார் இது நான் 4 வருஷமா என் கம்பெனில மெயின்டெயின் பண்றேன்" அப்படின்னாரு. நல்ல டைட்டில். ஓகே சூப்பர்ன்னாங்க. எடுத்துட்டாங்க. எடுத்து வந்து போய் சொன்னது மாரி இல்லாம அப்படியே ஸ்கிரீன்ல அழகா டைரக்டர் எடுத்தார். இந்த படத்தினுடைய கதைய வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர். அந்த ரயில்ல ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, செகண்ட் கிளாஸ், ஹேண்டிகிராஃப்ட்னு ஒரு பொட்டி, லேடீஸ்க்குன்னு ஒரு பொட்டி, அண்டர்சர் பொட்டி மாதிரி எல்லா பொட்டியும் இணைச்சு அழகா இழுத்து கொண்டு போய் ஒரு படமா கொண்டாந்து கொடுத்துறாரு ராகேஷ் அவர். அவரை நான் பாராட்டுறேன். ஒவ்வொரு கேரக்டரும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ரொம்ப ஒரு ஒரு என்ன தெரியாம வந்தது. கதை சொல்லி முடிச்சோன்னு நான் உங்களுக்கு கை கொடுத்தேன் டைரக்டருக்கும் கதாசிரியர். ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்டர்வல் வரைக்கும். நான் சந்தோஷமா கை கொடுத்து கேளுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்துல எனக்கு ஜோடி இல்லை. ஏன் தெரியுமா? இது காலகட்டம். இப்ப வேண்டாம். அதல்ல. ஜோடியில் ஆடி பாடுறத முதல்ல நான் கேட்கவும் இல்லை, அவங்க போட முடியல. அருமையான மேட்டர். ரொம்ப தேங்க்ஸ். ஜோடி இல்லை. ஆனா எனக்கு ஜோடி என்பதை கொடுத்துருக்கீங்க. ரைட்ல ராதாரவன், லெப்ட்ல பாஸ்கர் போதும். நம்மளை தாங்கிட்டு போற தூணை இருப்பாங்கன்னு நினைச்சு கரெக்டா அதை டைரக்டர் ஹேண்டில் பண்ணி கொண்டு விட்டார். ஆனா எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசு இருந்தது. போகுது ஓகே அப்படின்னு. என்ன மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அது அண்ணன் ராஜா அண்ணன் இருந்தாலும் இளையராஜன் இருந்தாலும் ரொம்ப நாளா எனக்கு போக முடியல. ஏன்னா பட்ஜெட் அப்படியே போக முடியல. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்லி இளையராஜன் எப்ப இருக்கும்? ஐயோ சார் இப்படா கேட்பீங்க சார், ரொம்ப வருஷம் ஆச்சு சார். அண்ணன் படம் 2000 பண்ணது சார், 20 வருஷம் ஆச்சு. உடனே கூட்டிட்டு ஓடனே ராஜான்ட்டேன். ஆனா அந்த படத்துல வந்து பாட்டு இல்லை. அதனால நான் அவங்கள ப்ரெஸ் பண்ணல. ஒரு சீக்வன்ஸ் தான் இருக்கும். பட் அதை அண்ணன்ட்ட கேட்டேன்னா அண்ணன் அழகா சொன்னார். ராஜா அண்ணன், ஏய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான். நீ பாட்டே இல்லாம படம் கொண்டாந்துருக்கேன். இல்லைண்ணே யாருமே வரலண்ணே, இவங்க தான் வந்தாங்க. பண்ணி கொடுத்துருக்கேண்ணே. பண்ணி கொடுத்துருக்கேன். அழகா ஒரு பாட்டை போட்டார். சார் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு உலக அளவுல ஒரு இசை விஞ்ஞானி 1500 படங்கள் நினைக்கிறேன். இன்னைக்கு இல்ல எந்த ஜெனரேஷனுக்கு போறதோட பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி முடிச்சுன்னு டைரக்டர் சொல்றாரு, நான் 10% முடிச்சு வந்தாச்சு. திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸும் பண்ணல, எதுவும் பண்ணல சார். ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் சிவராம் சார் பேசுறாரு என்கிட்ட, அண்ணே உங்க ரீல் எடுத்து உடனே அனுப்புங்க, ரீல் கடி அண்ணே ஸ்டார்ட் பண்றாங்க. நல்லா கேட்டுங்க பிடிச்சிருக்காரு. என்ன சார் ராஜன் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. நான் பார்த்திருக்கேன், பிஸியான கரகாட்டக்காரன் பாடுக்காரன் அவர் அண்ணா பார்த்திருக்கேன். அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தா அந்த மண் வாசனையோடது. ராமராஜன் பண்ணது மேனேஜர் பேசுறாரு, மேனேஜர் சொல்றாரு நீ உடனே ரீல் அனுப்புங்க, ரீல் கடி ஸ்டார்ட் பண்றாரு சார். எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, ரீல் கடி ஆரம்பிச்சார். அட்வான்ஸ் வாங்கல, அதான் சொல்றேன். இதுவுமே வாங்கலாம், அட்வான்ஸ் வாங்கலாம், ஒண்ணுமே பேசல சார். ரீல் அனுப்புட்டாரு சார். போட்டுட்டு அவர் தூங்கும்போது அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் நீ உள்ள வான்னு கூப்பிட்டு போய் பாரு அப்படின்னு. அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. ஏன்னா கரகாட்டக்காரனுக்கு போடுறப்ப மியூசிக் அது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன். இங்கே வான்னு பாட்டை காமிச்சார். ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா சார், உணர்வுபூர்வமா படங்கள், வசனங்கள், ஃபைட்டுகள் இதுகெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆனா திரைப்படத்துல வந்து ஒன்ஸ் மோர் கேட்கறதும் ரிப்பிட்டேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும். அந்த அருமையான பார்வை கொடுத்த ராஜான் அவர்கள் அழகா பண்ணியிருக்கிறார். அவரே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளைமாக்ஸ்ல ஒரு அருமையான சிவன், அவரே ஒரு அருமையான பாடகர். அவர் மலையாள மியூசிக் சூப்பரா படிக்கிறார். அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் மாதிரி, சேஜிவாஸ் மாதிரி அழகா படிக்கும். ஒரு நல்ல படம். உண்மையிலே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடிச்ச பரவாயில்ல. எனக்கு வந்து ஒரு உணர்வு வந்து எனக்கு தனி எல்லாரும் எழுதிங்க சார், ரொம்ப நன்றி கடன்பட்டு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். திருப்பி 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 நீங்க கதாநாயகத்தான் நடிப்பாராம், ஹீரோவைத்தான் ஆக்ட் பண்ணுவாராம், ஹீரோவைத்தான் ஆக்ட் பண்ணுவாங்க சொல்லி 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 அவங்க ஹீரோவைத்தான் வந்து புக் பண்ணாங்க. இல்லைன்னா வேற பேர் போட்டிருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்றான், பாயில வர்ற மீதில போயிடுற, ஓகே. அப்புறம் கிளைமாக்ஸ் என்ட்ரி ஆகிறீங்க, அப்புறம் இன்ட்ரோ என்ட்ரி ஆகி இப்படி எல்லாம் வருது. நான் கணக்கு பார்க்கும் போது என்னடா இப்படிலாம் போனா நம்ம ரசிகர் தான் சொல்லுவான். அவங்க நீ சும்மா இருந்துக்கலாமே, ஏன் போய் நடிச்சதுல அதான் உரிமையோட ஏதாவது கேரக்டர்லாம் பண்ணாத, ஹீரோவை ஆக்ட் பண்ணணும் உரிமையோட சொல்றேன். என் தம்பி மாதிரி இந்த படத்துல நம்ம ஜோடி இல்லையாமே, ஜோடி தான் ஆக்ட் பண்றேன்னு கேட்கலாம். இல்ல தம்பி அடுத்த படத்துல போய் கதை அப்படியே.
ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ன என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு அற்புதமான படத்தை நடிச்ச பெருமை எனக்கு சந்தோஷம். பரவாயில்ல. அந்த 45ங்கிறது 50 படம் நடிச்சிரும் பார்த்தேன். ஏன்னா வந்துட்டேன் எல்லாம் நெருக்கி வந்துருச்சுல. ஒரு அமைஞ்சது அதுவா. அதுவா அமைஞ்சு நம்ம கெடுத்துட வேண்டாம். ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பாலும் கெட்டு போன்னு சொல்ற மாதிரி இந்த 44 தாண்டி வந்துட்டு நீ 44லயே நிக்குதுயா. ச்சே! இத்தனை தயாரிப்பாளர், எத்தனை டைரக்டர், எத்தனை ஆர்டிஸ்ட், எத்தனை டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்தோம். ஆனா வந்து 44லயே நின்னு போச்சே. சினிமால நமக்கு 144 போட்டாங்கப்பா. அப்படின்னு நினைச்சேன். ஒரு படம் வந்துச்சு. மாரி டூ சில்வர் அசோசியேட் பிரவீன் கதை சொல்லி, அந்த கதை கொஞ்சம் அப்படியே ஒரு மாரி இருக்கு நடிச்சிருவோம். ஓகே போ. அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். இல்ல சார் நல்லா இருக்கு சார் வித்தியாசம். ஓகே சார் நடிச்சுட்டேன். மார்ச் 20 2020 மார்ச் 24 அமாவாசை அன்னைக்கு அட்வான்ஸ் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார். பாருங்க, இங்க என் படம் 44 படம் நிக்குது. 144 நினைக்கிறேன். 2020 மாதம் மார்ச் மாசம் 20ஆம் தேதி இந்தியாவும் ஊரடங்கு கொரோனா. 144. எனக்கு திக்குன்னு என்னடா அது இப்படி இப்படி படம் 3 வருஷம் வெளியே வர முடியல. ஸோ இப்படி இருக்க முடியும்? முடியாது. நான் சாதாரண மனுஷன்னா நம்ம பாட்டுக்கு நடந்து போலாம், நம்மள போலாம் அப்படின்னு. அப்படியே தான் வாக்கிங் போனா கூட பாரு எப்படி இந்த ராமராஜ் இப்படி ஆயிட்டுங்க. ஸோ அது நம்ம ஊர்ல அப்படி வீட்டுக்குள்ளேயே கிடந்தாங்க. ஆனா அந்த 45 50 நினைச்சேன். 50 படம் நடிச்சா ஒரு ஓகே. சினிமாவில் ஒரு ரெக்கார்டா இருக்கும். ஏன்னா ஒரு 50 படம் சோலோ ஹீரோ வரத்தானே செய்யும் சார். ஒரு மனுஷனுக்கு ஆசை வரக்கூடாதா? பேராசைப்படக்கூடாது. படத்தை பாருங்க. ஆசைப்படலாம். ஆசைப்பட்டேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆடி தள்ளிபடி மாதிரி 5 குறைச்சிட்டேன். வேணாம் 50 வேண்டாம் 45 போதும். கரெக்டாக 45 மினிட்ஸ் அழகாக கொண்டாந்து மதியன் சார் பாலா சதீஷ் அவர்கள் இணைஞ்சு அற்புதமானது அவர் கதை என்ன டைரக்டர் சார்